பிரான்மலை இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பறைசாற்ற மலை தான் இந்த பரம்பு மலை. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரான்மலையை பற்றி தான். இந்த பிரான்மலையை நான் ட்ரெக்கிங் பண்ணி ஏறினதை பற்றி தான் இந்த வீடியோ. பாரி ஆண்ட நிலத்தில் உள்ள இந்த மலையில் நிறைய கோயில்கள் இருக்குது. முக்கியமாக மத நிலத்துக்கு எடுத்துக்காட்டாக மலை உச்சியில் முருகன் கோயிலும் இருக்குது, தர்காவும் இருக்குது. இந்த பிரான்மலைக்கு வர்றதுக்கு சிங்கம்பொன்னடிக்கு முதல்ல வரணும். அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தான். 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மலை இருக்குது. மலை ஏறணும்னு இருக்கிறவங்க நல்லா பிளான் பண்ணி வாங்க. முதல் நாள் நல்லா தூங்கி எழுந்துவாங்க. காலையில் எப்படியாவது ஒரு 8 மணிக்காவது அட்லீஸ்ட் மலை ஏற ஆரம்பிச்சிருக்கேன். நான் 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தேன். வெயில் ஏற ஏற ஒன்றும் முடியல. முக்கியமான விஷயம், குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதீங்க. அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் அவங்கள தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி ஆகும். நிறைய பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டதை நான் பார்த்தேன். அடுத்து முக்கியமான விஷயம், தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி பாட்டில்லாம் கிடைக்காதா மலை ஏறும்போது அப்படின்னா கிடைக்கும். தண்ணி பாட்டில் கிடைக்கும், சர்பத் கிடைக்கும், சோடாலாம் கிடைக்கும். மலை ஏறும்போது 4-5 கடை வேறு இருக்கும். எல்லாம் விற்பாங்க, ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும். அவங்க விற்கிற ரேட்டு அவங்க அந்த மலை மேலே ஏறி வந்து அந்த பொருட்களை தூக்கிட்டு ஏறினதுக்கான உழைப்பு கூலியும் சேர்த்து விற்கிறாங்க. நாம் ஏன் அதிகமாக விற்கிறீங்கன்னுலாம் கேட்க முடியாது. ஆனால் நம்ம பொருளாதாரமும் நம்ம பார்க்கணும்ல. ரொம்ப முக்கியமான விஷயம், எடுத்துகிட்டு வர சாப்பாட்டு பொருளோட குப்பைகளை கீழே திரும்ப எடுத்துகிட்டு வந்து குப்பை தொட்டியில் போடுங்க. மலைன்னு இல்லை, எங்கே போனாலும். பிரான்மலை பொறுத்தவரை நிறைய பிஸ்கெட் குப்பை, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, துணின்னு கேவலமாக இருக்குது. இயற்கையை நம்ம ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இயற்கையை மதிக்கிறதே இல்லைன்னு தோணுது. எடுத்துகிட்டு வர சாப்பாடு, வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு, எல்லாத்தோட குப்பைகளை கெஞ்சி கேட்குறேன், கீழே எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, இப்போ இந்த பிரான்மலைக்கு வருவோம். இந்த பிரான்மலை கொஞ்சம் தூரம் அடர்ந்த காடாக இருக்குது, கொஞ்சம் தூரம் ஒன்றுமே இல்லை, வெறும் பாறையாக இருக்குது. காற்று உள்ளே அடிக்காத அளவுக்கு காடாக கூட சில இடங்களில் இருக்குது. இவ்வளோ மரம் இருந்தும் வேர்த்து ஊற்றுது. பாறையில் நடக்கும்போது வெயில் காணுது. ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 8 மணிக்கெல்லாம் ஏற ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மலைக்கு ஏறும்போது இந்த மலையோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம். இந்த பிரான்மலை பரம்பு மலையை சுற்றி 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. இதை ஆண்ட மன்னன் கடையேழு வள்ளல்களில் ஒருத்தரான பாரி. இவர் ஆட்சி செஞ்ச இடங்கள்னு பார்த்தா இங்கே பரம்பு மலையில் ஆரம்பித்து பாலக்காடு, கேரளா வரைக்கும் நீண்டிருந்திருக்கு. பாரி மன்னனுக்கு கலைகள், இலக்கியம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு ரொம்ப அதிகம். அவரோட வாழ்நாள் நண்பனே ஒரு புலவர் தான், கபிலர். புறநானூறு 109வது பாடலில் என்ன கபிலர் எழுதுறாரு அப்படின்னா சேர, சோழ, பாண்டிய மன்னர்களான நீங்கள் என்ன செஞ்சாலும் பாரியை வீழ்த்த முடியாது. ஆனால் பாட்டு பாடி கலை இலக்கியங்களோட நாட்டை கேட்டால் கொடுத்துருவாருன்னு எழுதியிருக்காரு. இது எதுக்காக எழுதுறாரு அப்படின்னா ஒரு கட்டத்தில் பாரியை அந்தான்னு சொல்கிறானுங்க, மூவேந்தர்கள்னு இருக்கிறாங்க. அப்படி சூழும்போது அவரோட ஊர்களில் அவருக்கான தலையாக இருக்கிற அந்த பரம்பு மலையில் அவர் பதுங்கி இருக்கார். பதுங்கி இருக்கும்போது கண்ணாபின்னான் வேட்டை அது இதுன்னு அவனுங்க மூவேந்தர்கள் நடத்துகிறானுங்க. ஆனால் பாரியை பிடிக்க முடியல. இந்த மலைக்குள்ளே தான் இருக்கிறான்னு தெரியுது மனுஷன், ஆனால் அவர் பிடிக்க முடியல. என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா, போர் வீரர்களை புலவர்களாக மாற்றி டிஸ்கஸ் பண்ணி வேடம் போட்டு அனுப்பி வச்சு பாரியை கொண்டுருக்காங்க. பாரிக்கு 2 பெண்கள், அங்கவை சங்கவை அப்படின்னு. இது காமெடியெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு கேவலமான காமெடி எழுதினால தான் வேல்பாரியை இயக்க போகிறான்னு நினைக்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதுக்கு வெட்கமே இல்லாமல் நம்ம சு வெங்கடேசன் எழுத்தாளரும் அவரோட இதை அவர்கிட்ட கொடுத்துருக்காருன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
பாரியை வந்து இவனுங்க கொன்னதுக்கப்புறம் கபிலர் வந்து அந்த 2 பெண்களை கேர் எடுத்துக்கிறாரு. அவரால் அந்த 2 பெண்களையும் வந்து மனம் முடிக்கவே முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் மனுஷன் என்ன பண்ணுறாரு, வடக்கிருத்தல் அப்படின்ற ஒரு முறையில் சூசைட் பண்ணிக்கிறாரு. வடக்கிருத்தல் அப்படின்னா என்னென்னா வந்து தன்னால் எதையும் முடியாத போது, முக்கியமாக மன்னர்களால் போகிறதோ வெல்ல முடியாத போது, எதிரிகளில் பட்டு சாகிறதுக்கோ இல்லை வந்து புறமுதுகு காட்டி ஓடி சாகிறது வந்து முடியாதுன்றதை தாண்டி அது ஒரு மானமில்லா செயல் அப்படின்ற மாதிரி நினச்சி தன்னோட வீரத்தையும் மானத்தையும் காப்பாற்றுறதுக்கு, கௌரவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காப்பாற்றுறதுக்கு தானே வந்து வடக்கு நோக்கி இருக்கிறது. வடக்குன்னா திசை, வடக்கு நோக்கி இருந்து சாப்பிடாமல் இருக்கிறது, ஃபாஸ்டிங்கில் இருந்து செத்து போகிறது. இது வந்து சங்க காலத்தில் பரவலாக இருந்திருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கோப்பெருஞ்சோழனும் அவரோட புலவரும் நண்பருமான பிசிராந்தையார், இவங்க 2 பேருமே வந்து வடக்கிருந்து தான் இறந்துருக்காங்க. அந்த மாதிரி கபிலர் இருந்திருக்காரு. கபிலர் இறந்ததுக்கப்புறம் அந்த அங்கவை சங்கவை இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டது யார் அப்படின்னா வந்து ஔவையார். அவங்க தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா வந்து பாரி மாதிரியே இன்னொரு கடையெழுவாளரான மலையமான் திருமுடி காரியோட வாரிசுகள், வழிவந்த வாரிசுகளுக்கு மனம் முடிக்கிறாங்க ஔவையார். அப்படி தான் வந்து பாரியோட லெகசி முடியுதுன்னு இல்லை. நம்ம இன்னமும் பாரியோட பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், பரம்புமலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். முல்லைக்கு தேர் தந்த பாரி அப்படின்ற அளவுக்கு வள்ளல் குணம் கொண்ட பாரி. இந்த பாரி மன்னனோட நிலத்தில் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஓகே, ஹிஸ்ட்ரின்னு போட்டு ரொம்ப மொக்கப்படாமல் நம்ம ட்ரெக்கிங் அது இது உள்ளே போயிடுவோம். பயமெல்லாம் வேணாம், லேடிஸ் குழந்தைகள் எல்லாம் ஏறுறாங்க. டாய்லெட் தான் இல்லை மேலே, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் ஏறலாம். வழி தவறிலாம் போயிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களே ஏரோ மார்க்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. இந்த அவங்க போட்டிருக்க ஏரோ மார்க்ஸ் ஃபாலோ பண்ணி போனாலே அழகாக மேலே ஏறிக்கலாம். நான் முதல்ல ஏன் ஒரு பேக் ஃபுல்லாக திங்ஸோடு ஏறுறேன்னா, அடுத்த ஒரு ட்ரிப் அப்படியே போகிறேன் தனுஷ்கோடி. அதான் ட்ரெஸ்ஸு, கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மூட்டை ரொம்ப அதிகமாகிடுச்சு. மலை ஏறிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மூட்டை அப்படியே கீழே எங்கேயும் வச்சுட்டு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை, கிளாக் ரூம் அந்த மாதிரிலாம். ஸோ வெயிட்டை தூக்கிட்டே ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மலைக்கு வரோம் அப்படின்னா காரில் வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக்லலாம் வரீங்க இல்லை பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா வெயிட் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு பாறைகள் அங்கே எங்கேன்னு கண்டபடி கிடக்கும். அதில் தான் ஏறி போகணும். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுக்கப்புறம் படிக்கட்டு போட்டிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பாறைகளாக, மொட்டை பாறைகளாக இருக்கும். அங்கெல்லாம் கைப்பிடிக்க கம்பி போட்டுருப்பாங்க, படுக்காமல் இருக்க. கொஞ்சம் தூரம் ஒன்றும் இல்லாமல் சாதாரணமாக நடக்க இருக்கும். ஒரு கட்டத்தில் மேலே ரீச் ஆகிடும். அது மொத்தம் ஒரு ப்ராப்பரான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். பெருசாக பட்ஜெட் இல்லாமல், கைடு இல்லாமல் நாமளே போயிட்டு வரக்கூடிய ட்ரெக்கிங் தான் இந்த பிரான்மலை ட்ரெக்கிங். இந்த மலையை பொறுத்தளவில் நிறையா விஷயங்கள் இருக்குது. மேலே கோட்டைகள் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது, தர்கா இருக்குது, ஒரு சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது, மலையாண்டி கோயில் ஒன்று இருக்குது, ஒரு அம்மன் கோயிலும் இருக்குது. ஸோ பக்தியாக யாராவது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வந்துட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்துட்டு போகலாம் அப்படின்னாலும் வந்துட்டு போகலாம். இல்லை எதுவும் வேணாம், இயற்கையை தான் ரசிக்கணும் அப்படின்னா என்னை மாதிரி ஜாலியாக வந்துட்டு போகலாம். டாப்புக்கு ரீச் ஆகிட்டோம்.
சுத்தி மலைகள், பசுமையான மலைகள், வார்த்தைகளால் விளக்க முடியாத அழகு, பரம்பு நாட்டு அழகு, பாரிவள்ளல் ஆண்ட மண்ணின் அழகு. முருகன் கோயில் பக்கத்திலே தெரிஞ்சா இந்து முஸ்லீம் மக்களின் ஒற்றுமைக்கு அடையாளம் பிரான்மலை. முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரிலாக்ஸ் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தர்காவுக்கு போயிட்டு தர்காவையும் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இறங்க ஆரம்பிக்கலாம். இந்த மலை ஏறும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஒரு 4-5 டிரைவர் தம்பிகள் கிடச்சாங்க. அப்புறம் காலேஜ் பசங்க ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சாங்க. ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேமராலாம் மாட்டியிருக்கவும் நான் ஏதோ பெரிய ஃபோட்டோகிராஃபர்னு நினச்சிட்டு நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புங்க கான்டாக்ட்லாம் வாங்கினாங்க. நானே வெயிட்டோட ஏற முடியாமல் ஏறி இறங்கினா போதும்னு படிக்காத விவேக் மாதிரி கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டேன். சாரிங்க, நான் எடுத்த ஒரே பட்டர்ஃப்ளை ஃபோட்டோ இது மட்டும்தான். ஒரு முக்கியமான விஷயம், மேலே சில பேர் தம் அடிக்கிறீங்க. நீங்கள்லாம் எந்த தைரியத்தில் அதை செய்கிறீங்கன்னு தெரியல. பப்ளிக் பிளேசஸ்லேயே தம் அடிக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் அதுவும் ஒரு மலையில் காட்டு பகுதியில் மர நிழலில் உட்காந்து பற்ற வச்சுட்டு இருக்கீங்க. தவறி காடை பத்துச்சுன்னா நீக்க முடியாத சேதாரம் ஏற்படுங்க. உயிரினங்கள், மரங்கள் எல்லாம் திரும்ப இதே நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு வருஷக்கணக்காகும். உங்களை மாதிரி தம் அடிக்கிறவங்கள மேலே ஏறி இறங்க சொல்லி வர சொல்லி யாருமே சொல்லலை. தயவு செஞ்சு மலை காடுன்னு அழிக்க கிளம்பி வராதிங்க. வந்தால் தம்மை பற்ற வைக்காமல் இருங்க. இறங்கும்போது செம்ம வியூ. நம்ம அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே இருக்கோம். வியூஸ் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அடர்ந்த காடெலாம் வர்றதுக்கு முன்னாடி பாறையாக இருக்கிற இடத்துலலாம் வியூ செம்மையாக இருக்குது. ஏற்கனவே சொன்னது மாதிரி நாமளே ட்ரோனா மாறின தரங்கள். இறங்கும் போதும் அதே மாதிரி தான் பழைய மாதிரி நின்று தான் இறங்கினேன். ஒரு 5 நிமிஷம் நடந்துட்டு நின்றுட்டு 5 நிமிஷம் நடந்துட்டு அப்படி தான். என்ன தான் மழை வர மாதிரி வெளியில் கிளைமேட் இருந்தாலும் பக்கத்தில் மழையே பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இறங்கும் போதும் சரி வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. எப்படின்னு தெரில. எல்லா ட்ரெக்கிங்கும் இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரில. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் ட்ரெக்கிங்கு, அதனால் அப்படி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரில. ஏதோ உடம்பு ஒத்துழைச்சதுக்கு பரவாயில்ல. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு ஏறுங்க. ஜூஸு தண்ணியும் ஒழுங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே இறங்கும்போது எனக்கு கையெல்லாம் ரொம்ப ஆடிடுச்சு. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து நார்மலான. ஆனால் ஒன்று முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறது எவ்வளோ பெட்டர்னு தோணுச்சு. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி தனியாக வந்திருக்கும்போது தனியாகலாம் ட்ரெக்கிங் வரீங்கன்னா முடியலன்னா கிளம்பி போயிடுறது பெட்டர். ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த வெள்ளையங்கிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன வயசு பசங்க இறந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏற முடியலன்னா ஈகோலாம் பார்க்காம இறங்கிடுங்க. இந்த மலையை பற்றி கபிலர் மட்டும்தான் பாடியிருக்காரு அப்படின்னு இல்லை, நிறைய புலவர்கள் பாடியிருக்காங்க. கபிலர் ஒரு பாடலில் வந்து ஈண்டு நின்றோர்க்கும் தோன்றும் சிறுவரை சென்று நின்றோர்க்கும் தோன்றும் அப்படின்னு எழுதுகிறாரு. அது மாதிரியே 2500 அடி கிட்டத்தட்ட இருக்கிற இந்த மலை ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கவும் தெரிகிறதா அமைஞ்சிருக்கு. இந்த மலை கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் வட்டத்தில் இருக்குது. பக்கத்தில் உள்ள பெரிய இடம் அப்படின்னா சிங்கம்புணரி. அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்துடலாம். அதாவது இந்த பாரியை பற்றி படிக்கும்போது பரம்பு மலையை வந்து இந்த மூவேந்தர்கள் முற்றுகையிடும்போது பாரி வளர்த்த பறவைகளெல்லாம் வந்து அவருக்கு நெற்கதிர்களை கொண்டு வந்து கொடுத்துச்சு அப்படின்ற அளவுக்கு படிக்க முடியுது. பரம்பு மலையில் குரத்தியர்கள் வந்து மூட்டின சந்தன புகை வந்து பக்கத்தில் உள்ள வேங்கை பூக்கள் இருக்குல்ல அதோடு சேர்ந்து மணந்தது அப்படின்னும் பாடல்களில் இருக்குது. இங்கே கபிலர் எழுதின 109வது புறநானூற்று பாடல் படி இந்த பரவமலையில் முக்கியமாக என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னா மூங்கில், அந்த நெல், பலாப்பழம்,
வள்ளிக்கிழங்கு, அப்புறம் தேன். இந்த 4 வந்து உழவர் உழாமல் கிடைச்ச வளங்கள் அப்படின்னு எழுதுகிறாரு. பாரியோட காலம் அப்படின்னா வந்து சங்க காலம், கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கும் முற்பகுதி. இந்த பரம்பு நாட்டோட எல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தெற்கில் வந்து வைகை ஆறு, கிழக்கில் வந்து முத்துநாடு, அனுமந்தக்குடி, காளையார் கோவில், வடக்குலன்னு பார்த்தா கானாடு காத்தான், பூலாங்குறிச்சி, இடையாற்றூர், குடுமியான் மலை இதெல்லாம். மேற்கில் அப்படின்னு பார்த்தோம்னா மருங்காபுரி, தோரங்குறிச்சி, நத்தம் மலைகள், அழகர் மலை கிழக்கு பகுதி வரைக்கும் இந்த பரம்பு நாடு வந்து விரிஞ்சிருந்திருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடிய புலவர்கள் வந்து ரொம்ப நிறையா பேர். கபிலர், ஔவையார், மிளைக்கந்தனார், நக்கீரர், நன்னாகனார், பெருஞ்சித்திரனார், நல்லூர் நத்தத்தனார், இவங்க எல்லாருமே வந்து பாரியையும் வள்ளல் பாரியையும் அவர் ஆண்ட பரம்பு மலையும் பற்றி பாடியிருக்காங்க. சங்க காலத்தில் இந்த புலவர்கள்லாம் பாடினாங்க அப்படின்னா பக்தி இலக்கியத்தில் திருஞான சம்பந்தரும் பாடியிருக்காரு, அருணகிரிநாதரும் இந்த மலையையும் பாரியையும் பற்றி பாடியிருக்காங்க. கல்வெட்டு சான்றுகளும் நிறையா இருக்குது. சமகாலத்துலேயும் பாரியோட லெகசி அப்படியே தொடர்றதுக்கு இந்த ஏரியா மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாரி வேட்டைன்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இந்த மலையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த மலைக்கு வந்து பாரி வேட்டை அப்படின்னு நடத்துகிறாங்க. அது ஒன்று தான் லெகசியாக இருக்குது. இந்த பரம்பு மலை வந்து சங்க காலத்தில் பரம்பு மலைன்னு, அதுக்கப்புறம் திருநிலக்குன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் சமய இலக்கியங்கள்லாம் வந்து திருக்கொடுங்குன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து இது பிரான் மலை அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் வேகமாக இறங்கிட்டேன். இறங்கும்போது ஏன்னா எனக்கு ஒரு கட்டத்தில் கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கீழே இறங்கி சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக இறங்கிட்டேன். நான் ஒன்றும் பெருசாக இயற்கையை ரசித்த மாதிரி இல்லை. ஏறும்போது அங்கங்கே நின்று வீடியோ எடுத்த அளவு கூட கீழே இறங்கும்போது எடுக்கல. விழுந்து இறங்கிட்டேன். இறங்கிட்டு சாப்பிட்டு தான் கொஞ்சம் நார்மலான. ஸோ ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஆர்ச் தெரியுது. இந்த ஆர்ச் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அவ்வளோதான். எப்படியும் ஒரு வழியாக மேலே ஏறிட்டு இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது சந்தோஷம். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.